எல்லாருக்கும் வணக்கங்க. செய்து வாசிப்பது முரட்டு குடிகாரன். இப்போ நம்ம தளபதி கட்சியில் உள்ள எல்லாரும் வந்து ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். யாருமே ஆதவ அர்ஜுனுக்கோ குஷி ஆனந்துக்கோ ஓட்டு போடவில்லை. விஜய் அப்படிங்கிற ஒரு பேருக்காக ஓட்டு போட்டாங்க. நல்லா கவனிக்கணும் இதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு போதைப்பொருள் கடத்தல், லாட்ரி விற்பனை இப்படின்ட்டு பல குற்றச்சாட்டு வருது. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்க. ஏன்னா இது உண்மை இல்லை அப்படின்னா அவர் வாட்டில் இருப்பார். இப்போ அது உண்மைங்கியும் மாரிதாஸ்ன்ட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வந்து யூடியூப்ல வந்து ஆதாரபூர்வமாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்றாரு. இந்த மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப்ல உண்மையாக தான் சொல்லுவார், பொய் எதுவும் சொல்ல மாட்டார். அதுவும் ஆதாரம் இருந்தால் தான் சொல்லுவார், ஆதாரம் இல்லைன்னா சொல்ல மாட்டார். இப்போ கூட அவரை வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க குடும்பமே வந்து லாட்ரி பிஸ்னஸ்ஸு, அப்புறமேட்டு போதைப் பொருட்கள் பிஸ்னஸ்ஸு. அதாவது என்ன அப்படின்னா இதில் ஒரு பெரிய கேள்விக்குரிய என்னன்னா, தளபதி விஜய் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பில் உள்ள ஆதவ அர்ஜுனா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு. இவர் மேலேயே வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியலை, இன்னும் எடுக்கலை. அப்படிங்கும் போது இது ஒரு கேள்விக்குறியானது. இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும், தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு உண்மையாக மக்களுக்காக வாழ்றவரா, மக்களுக்காக இருக்கிறவரா அந்த இந்நேரம் தளபதி விஜய் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பதவியை விட்டு தூக்கியிருக்கணும். ஆனால் இன்னும் தூக்கலை. அதை விட்டுப்புட்டு அந்த உண்மையை சொன்னதுனால மாரிதாஸ் யூடியூப் நடத்தி வர்றாரு. அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்னன்னா இப்போ அவர் வாட்டில் விட்டுருன்னா இப்போ திமுக ஆட்சியில் கூட அவர் நிறைய குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தார். அவரை பிடிச்சி உள்ளே வைப்பாங்க. ஆனால் அவர் வந்து கோர்ட்டில் வந்து நான் நிறுவச்சிட்டு வெளியே வந்துடுவார். இப்போ அதான் நடக்க போகுது. அவர் வந்து ரொம்ப நாள் உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா பொய் சொன்னால் தானே ரொம்ப நாள் வைக்க முடியும். அவர் வந்து ஆதாரப்பூர்வம் எதுனாலும் ஆதாரம் இல்லாமல் அவர் பேச மாட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் நடத்துகிறவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? பயங்கரமான ஆதாரம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ இவர் இந்த மாரிதாஸை வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யாருக்கு ஆபத்துனா கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஆபத்து தான். அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பு வந்து யாராச்சும் வந்து வைப்பாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து எப்படின்னா ஆப்பு எங்கே இருக்கோ அங்கே போய் அவரே தேடி போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி ஆளுன்னு தான் நினைக்கிறான் அவர். எனக்கே வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கு ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு. அதாவது இப்போ வந்து அவர் கோர்ட்ல நிரூபிச்சு இது உண்மை நிரூபிச்சு வெளியே வந்துட்டுன்னா ஆதவ அர்ஜுனா வந்து பதவியை விட்டு போயிடுவாரா சொல்லுங்க? நான் ஒரு அதாவது மக்களுக்கு வந்து உண்மையை சொல்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை சொல்லக்கூடாது அப்படின்னா அது வந்து பயங்கரமான ஒரு தப்பு. ஏன்னா உண்மையை சொல்லக்கூடாதுன்னா அப்போ நிறைய தப்புகள் நடக்கும். அப்போ யாருமே சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எப்படிங்க சொல்லுங்க? எப்படி உண்மை வந்து வெளியே வரும்? மாரிதாஸ் மாதிரி நல்ல யூடியூப் நடத்தும் நல்லவர்களுக்கு எல்லா சேனல்காரங்களும் பக்கபலமாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். சரிங்களா?